5வது வசனத்தை ஒரு வாசிப்போம். உபாகமம் 30வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு வாசிப்போம். உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுவோமே. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சரணத்தை பாடி நாம் ஜெபித்து அதன் பின்பு தேவ செய்திக்குள் போகலாம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோ. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்து. கண்களுக்குள் பிரியமான தேவஜனமே, கொரோனா காலத்துல நீங்க உங்களால முடிஞ்ச உதவிய எத்தனை பேருக்கு செஞ்சிருப்பீங்க? கொரோனா காலத்துல அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் ஊழியர்கள் கூட ஒரு சிலர் கொரோனா காலத்துல என்ன பண்ணாங்க? அவங்க சாப்பாடு இல்லாம வருமானம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கொரோனா காலத்துல. ஆனா தேவ பிள்ளைகளே, அந்த நேரத்துல நீங்க யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்க? நீங்க யார் யாருக்கெல்லாம் நன்மை செஞ்சீங்க? இதுதான் ஒருத்த கஷ்டத்துல இருக்கும் பொழுது நம்ம நன்மை செய்யணும். ஒருத்த வியாதியில் இருக்கும்போது நன்மை செய்யணும். ஒரு மனுஷன் ஆபத்துல இருக்கும்போது நன்மை செய்யணும். எத்தனை பேர் நீங்க செஞ்சீங்கன்னு தெரியல. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் எங்களால முடிந்த உதவியை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு சில விசுவாசிகளுக்கு அவருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள், மளிகை பொருட்கள் வாங்கி கொடுக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். ஒரு சில ஊழியர்களுக்கும் கொடுக்க தேவ உதவி செய்தார். தேவ பிள்ளைகளை எதற்காக சொல்லுகிறேன்? ஒரு மனுஷன் கஷ்டத்துல இருக்கும் பொழுது அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஒரு மனுஷன் வியாதியில இருக்கும் பொழுது அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஒரு மனுஷன் போராட்டம், நெருக்கம் அதுல இருக்கும் பொழுது நீங்க நன்மை செஞ்சு பாருங்க. அந்த நன்மை தான் தேவனுடைய பார்வையிலே பிரீதியாய் காணப்படும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க எவ்வளவு நன்மை செய்றீங்களோ அதை காட்டிலும் பல மடங்கு நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை தட்டி சொல்லுவோமே. அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், எந்த அளவுக்கு நீங்க நன்மை செய்றீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு நன்மையை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். நீங்க மற்றவர்களுக்கு நன்மை செய்யாமல், மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனிடத்திலிருந்து நன்மையை எதிர்பார்ப்பது எந்த விதத்தில் அது நியாயமாக கருதப்படும்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சத்தமா சொல்லுவோமே. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அடுத்து நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனம் வாசிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம்
மத்தேயு 8ஆம் அதிகாரம். தீமை செய்யறாங்க. நீங்க எப்படி கேக்குறீங்களா? நல்ல கவனமா கேளுங்க. ஒரு சில தாய் தகப்பன், ஒரு சில அப்பா அம்மா தான் பெற்ற பிள்ளைக்கு தீமையை சேர்த்து வைக்கிறாங்க. நல்ல கவனமா கேளுங்க. நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு நீங்க நன்மையை சேர்த்து வைக்கணும். ஆனா ஒரு சில தாய் தகப்பன் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு தீமையை சேர்த்து வைக்கிறாங்க. நீங்க கேட்கலாம், பிரதர் எப்படி பிரதர் அவங்க தீமையை சேர்த்து வைக்கிறாங்க? என்ன பண்றாங்க? சில தாய் தகப்பன் யாரோ ஒருவர் மேல விரோதம் கொண்டு எங்க போறாங்க தெரியுமா? செய்வினை செய்யறதுக்கு போறாங்க, மந்திரம் செய்யறதுக்கு போறாங்க. யார் யாரெல்லாம், நல்லா கவனமா கேளுங்க இந்த சத்தியத்தை, யார் யாரெல்லாம் மந்திரம், ஏவல், செய்வினை, சூனியம் செய்யறாங்களோ அவங்க பிள்ளைகளுக்கு தீமையை சேர்க்கிறாங்கன்னு அர்த்தம். என்ன சேர்க்கிறாங்க? மந்திரம் பண்றவங்க, சூனியம் பண்றவங்க, ஏவல் பண்றவங்க, அவங்க எல்லாம் மந்திரம் செய்யறாங்க. ஆனா இன்னொரு விதத்துல அதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தெரியல, நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம தீமையை சேர்த்து வைக்கிறோம். இந்த காரியெல்லாம் செய்யறவங்க அவங்க பிள்ளைகளுக்கு தீமையை சேர்க்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா நீங்க நன்மை செய்யும் பொழுது, ஒரு மனுஷனுக்கு ஆகாரம் கொடுக்கும் பொழுது, ஒரு மனுஷனுடைய பசியை ஆற்றும் பொழுது, ஒரு மனுஷனுக்கு வஸ்திரம் கொடுக்கும் பொழுது, ஒரு மனுஷனை ஆதரிக்கும் பொழுது நீங்க நன்மை செய்றீங்க. நீங்க செய்கிற நன்மை உங்க பிள்ளையின் தலையின் மேல்